வீட்டாக்கிஸோட ரிவ்யூல நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற படம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாகவே சந்தானத்தோட படம் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வகையில் தான் இருக்கும். அதை வந்து நிரூபிக்கிற வகையில் இந்த படமானது வந்து அமைஞ்சிருக்குது. படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, சின்ன வயசில் இருக்கிற ஹீரோக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லாத போது ஒரு விஷயம் நடக்கிறதுனால அவருக்கு சாமி மேலே நம்பிக்கை வந்து அந்த சாமியவே பிஸ்னஸாக மாற்றி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல் வில்லன் உள்ள வந்து அந்த கோயிலை வந்து மூடுற வகையில் அமைஞ்சது. அந்த கோயிலை திரும்பவும் திறந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையாக வந்து அமைஞ்சிருக்குது. ஆஸ் யூஷுவல் சந்தானம் அவர்கள் எடுத்துக்கிட்ட ரோலை ரொம்ப டாப் நாச்சாவே வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அவர் கூடவே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டரான எல்லாருமே வந்து படத்துக்கு தேவையானதையும் தாண்டி மக்களுக்கு பிடிக்கிற வகையில் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். படமானது ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுலாம் பார்க்காம ஒரே பார்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு சில லேக் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் தூசி தட்டி தூக்குற வகையில் வந்து மற்ற சீன்ஸ் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே ஒரு கமர்ஷியல் படம் வந்துச்சுன்னா படத்தினுடைய ஃபைட் இப்படி இருந்துச்சு, மியூசிக் இப்படி இருந்துச்சு, காமெடி இப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, லவ் இந்த மாதிரி போச்சுன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. என்னதான் இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருந்திருந்தாலும் கூட காமெடியை மட்டும் பேஸ் பண்ணி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போயிருக்கும் போது படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. ஹீரோயின் அப்படிங்கிற ரோல்ல மேகா ஆகாஷ் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாலும் கூட படத்துல ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் தான் அவங்களை நம்ம பார்க்க முடியுது. ஆனா வந்த எல்லா நேரமுமே வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸா நல்லா பண்ணியிருக்காங்க. என்னதான் படத்துல இவ்வளவு காமெடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாலும் நிலக்கல் ரவி அவருக்குன்னு தனியா ஒரு ட்ராக்கை பிடிச்சி யாருமே கூட இல்லாட்டி நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண விடான்னு சொல்லி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா இந்த படத்துல வந்து ஒரு பேர் எடுத்திருக்காருன்னு தான் வந்து சொல்லணும். இட்டிஸ் பிரசாந்த் அவர்கள் எல்லா டைமே வந்து பேசி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல பேசாமலே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுத்திருக்காரு. சந்தானத்து கூட டிராவல் பண்ற 2 பேர் லொல்லு சபா டீம்ல இருந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி பல படங்கள்ல பார்த்திருந்தாலும் கூட இந்த படம் இன்னுமே அவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தான் சொல்லணும். படத்துல வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கிற ஜான் விஜய் அவர்களாகட்டும், அவருக்கு ஆப்போசிட்ல வந்து பண்ணியிருக்கிற கேங் ஆகட்டும், மொட்டராஜேந்திரன் அவர்களுடைய கேரக்டரானது படத்துல கொஞ்ச நேரம் தான் வந்திருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ற வகையில தான் வந்து இருக்குது. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்திருந்த கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு பணமாவே வந்து படம் ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற வகையில ஒரு பணமாவே வந்து எல்லாத்தோட மனசுலயும் நிக்கிற வகையில காமெடி பண்ணிட்டு போயிட்டாரு. படத்துல வில்லன் ரோல் பண்ணியிருந்த தமிழ் அவர்களுமே வந்து அவருக்கு கொடுத்திருக்க கேரக்டர் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணி கொடுத்திருந்திருக்காரு. ஆல்ரெடி இட்டிஸ் பிரசாந்த் அவர்களை பத்தி வந்து சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு பேரை கொடுத்திருந்தாங்க. அந்த ஜாக்லின் அவர்களுமே வந்து ஸ்கிரீன்ல பல வசனங்கள் பேசுற மாதிரி இல்லாம அமைஞ்சிருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் கதைக்கெல்லாம் அவங்கள நோக்கி நகர்ற மாதிரி வந்து அழகா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக கேப்டன் ஆஃப் தி ஷிப்பாக இருக்கிற கார்த்தி யோகி அவர்கள் வந்து வழக்கம் போல் சந்தானத்தை அவர்கள் கூட இணைஞ்சு மக்களுக்கு பிடிக்கிற வகையான படமானதா இந்த படத்தையும் வந்து சமர்ப்பிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்த்தா படம் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ படம் தோக்குதுனாலே மக்கள் மத்தியில் ஜெயிச்சிருச்சு, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு வேற சொல்லிடுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கிற வகையில் இந்த படமானது உண்மையாலுமே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக வந்து இருக்க போகுது. சமீபத்தில் வந்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற வகையில் இந்த வருஷத்தில் இந்த படம் இடம்பெற்றிருக்கு.